எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு Unacademy. Crack TNPSC with India's largest learning platform. Let's crack TN exam அப்படின்ற சேனல் மூலமாக இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ப்ரீமிக்ஸ் ரெகுலராக பார்க்குற ப்ரீமிக்ஸ் செஷன் தான் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து 3 சப்ஜெக்ட்லேருந்து கலந்து நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ. அண்ட் திஸ் இஸ் மீ பிரவினேஷ். நான் BE பண்ணியிருக்கேன். எனக்கு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டி அண்ட் ட்ரைனராக. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு வரேன். SSB இன்டர்வியூ போயிருக்கேன் 2 தடவை. Group 2 மெயின்ஸ் போயிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை கோட் பிரவி. இது எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் Unacademy, யூ கெட் டெய்லி லைவ் கிளாஸஸ். நீங்கள் உங்களோட எஜுகேட்டர் கிட்ட சேட் பண்ணி டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Unacademy லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதன் மூலமாக உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டஸ் அண்ட் குவிசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ரக்சர்டாக இந்த சென்ஸ் உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக இதில் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் அதுக்குரிய எக்ஸ்க்ளூசிவாக கோர்சஸ் போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Group 1க்கு எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங் போயிட்டு இருக்கு. PC எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கும் கோச்சிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்கப்படும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் செஷன் இருக்கும். நான் எடுத்துட்டு வர PDF-ம் கூட உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆக்சஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. உங்களாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்டே. எஸ், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கோர்சஸ் கேட்டகரைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னாலும் சரி, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் இந்தியா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி கூட அவைலபிளாக இருக்கும். இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், Unit 8, Unit 9 கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைம் பீரியட் இருக்குது. 1 month, 3 months, 6 months இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 year இல்லைன்னா 2 year எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்டும் எஃபிஷியண்டாக இருக்கும். டைம் ஸ்பேனும் அதிகமாக வரும். ஒரு 1 yearக்கு எடுத்தீங்க அப்படின்னா 7,000 இருக்கும். அதில் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட். பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுற பட்சத்தில் யூ வில் கெட் 10% ஆஃபர். ஹேவ் டு பே ஒன்லி 6,300. அதையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஒரேடியாக பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நீட்ஸும் இல்லை. நீங்கள் EMI மூலமாக கேட்டகரைஸ் பண்ணி இதை பே பண்ணிக்கலாம். 2 years எடுத்தாலும் சரி. 2 years கம்பேர் பண்ணும்போது 1 year-ஓட கம்பேர் பண்ணும்போது 2 year ப்ரைஸ் இஸ் வெரி ரீசனபிள். ஒரு முழு வருஷமே உங்களுக்கு கிடைக்குது. 2 year அப்படின்றது யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, நான் காலேஜ் இப்போ தான் சார் பண்ணுறேன், ஃபைனல் இயர் பண்ணுறேன், எனக்கு ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது, எனக்கு இன்னும் அட்டம்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் 2 years. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் இந்த ஃப்ளோவில் இருந்து வெளியே வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 2 years போடுங்க. எப்படியாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா? ப்ரீமிக்ஸ். எஸ், நோ, எனிபடி இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following are the features of parliamentary form of government? Parliamentary form of government உடைய features என்ன? இதை நம்ம salient features of Indian Constitution அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது parliamentary form of governmentனா எப்படி இருக்கும், presidential rule government அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். யூனிட்டரி ஃபீச்சர்னா என்ன, ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, பேசிக்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் இதுலேருந்து தெரிஞ்சு ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த லோவர் ஹவுஸ், அதாவது லோக்சபா அப்படின்றது டிஸ்சொல்யூஷன் லீட்ஸ் டு டிஸ்சொல்யூஷன் அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட், பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி, அதாவது பொலிட்டிக்கலா சேமா இருக்கிறது ஹோமோஜினிட்டி அப்படின்றாங்க. அதுக்கு பேர் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே ஒரு டெம்ப்ளேட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள், லெஜிஸ்லேட்டிவ், இது லெஜிஸ்லேச்சர், இது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இவங்க லோக்சபா 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து தான் வராங்க, ரைட்? இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து தான் வராங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஸோ இங்கே இது என்னது, லா மேக் பண்ற இடம், லெஜிஸ்லேச்சர், ரைட்? இவங்க யாரு, லா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்ப இவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு, யாரு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் லோக்சபா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சார் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா, ரைட்? ஆனா அங்க USA பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிள் கிடையாது.
they are not responsible to the legislature, right? ஏன் அப்படின்னா அவங்க dual system ஃபாலோ பண்றாங்க. அவங்க தனி எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டுக்குன்னு தனி எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, சென்ட்ரலுக்குன்னு தனி எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அது பிரசிடென்சியல் ஃபார்ம், இது பார்லிமெண்டரி ஃபார்ம். எதெல்லாம் ஆன்சர்னு கேட்டுறாங்க, எதெல்லாம் ஃபீச்சர்ஸ்? எஸ், நோ, எனிபடி இருக்கீங்களா யாராவது? மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், dissolution of the lower house, political homogeneity. Yes, no, anybody? Answer? மூணுமே தான் சார் ஆன்சர். மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், ரைட்? இப்போ தமிழ்நாடுல மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 234. மெஜாரிட்டினா எவ்வளவு வாங்கணும்? 117 + 1 118, ரைட்? 118 வாங்கினா மெஜாரிட்டி. இப்போ 118 வந்து ஏடிஎம்கே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி எத்தனை? 112 இருக்கா? என்னதான் இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, 100ன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே 100 சீட் ஜெயிச்சிட்டாங்க, டிஎம்கே 90 தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் இதோட சேர்த்து காங்கிரஸ் எத்தனை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 30 சீட் ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ரிமைனிங் சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட கூட்டணியில. பட் யாரோடது அதிகமா இருக்கு? கூட்டணி சேர்ந்து இவங்க 2 பேர் கூட்டணி அப்படின்னா மெஜாரிட்டி பார்ட்டி யாரோ அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. இப்போ 100 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக ஏடிஎம்கே கிட்ட கவர்மெண்ட் போயிடாது. 120 ஆல்ரெடி டிஎம்கே கிட்ட இருக்கு. இதுக்கு பேர் தான் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் அப்படின்றாங்க. அதே மாதிரி இட் லீட்ஸ் டு டிசல்யூஷன். லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் லீட்ஸ் டு டிசல்யூஷன். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்றது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன சார் ஆகும்? கவர்மெண்ட் கலைஞ்சிரும். அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்றத செலுத்தி கவர்மெண்ட்டை கீழே இறக்க முடியும் நம்மளால, ரைட்? அதே மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டியை மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த பார்ட்டியோட ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா உங்களால போக முடியாது. நீங்க லெஃப்ட் விங்ல இருக்கீங்க அப்படின்னா பட் இந்த ஐடியாலஜி உங்களுக்கு ரைட்ல உள்ள ஐடியாலஜி கரெக்ட்னு தோணுது அப்படின்னா தன்னிச்சையா உங்களால செயல்பட முடியாது. யூ ஹேவ் டு கோப் அப் வித் யுவர் பார்ட்டி, ரைட்? அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி. இது எல்லாம் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோடைய ஃபீச்சர்ஸ். இதே தான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே புதுசா எதுவும் கொடுக்கப்படல. யூசுவலி மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரைட்? ஹென்ஸ் தே ஷேர் தி சேம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. உங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இன் கேஸ் ஆஃப் கொலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா 3 கவர்மெண்ட்டுக்கும் தன்னிச்சையா ஒரு பார்ட்டி முடிவெடுக்க முடியாது. 3 பேர் சேர்ந்து தான் பார்ட்டி முடிவெடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. இதுவும் ஒரு ஃபீச்சர்ஸ் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Second question, the state legislature has exclusive power to levy taxes on subjects enumerated in the state list. State list அதாவது schedule 7 எடுத்தீங்க அப்படின்னா 3 types of list இருக்கு. என்னென்ன schedule 7ல? schedule 7 3 type of list இருக்கு சார். என்னென்ன லிஸ்ட்? state list, concurrent list, union list, right? state listல யாரு வந்து law frame பண்ண முடியும்? state legislature, right? இதுல both லோக்சபா and state legislature, both central government and state government 2 பேரும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 2 பேர்ல யாருக்காவது டிஸ்பியூட், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ப்ரிவைல் ஓவர் ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட்? யூனியன் லிஸ்ட் இங்க யார் லா ஃப்ரேம் பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான், தட் இஸ் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் மட்டும் தான் யூனியன் லிஸ்ட்ல ஃப்ரேம் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் உண்டு. எதுக்கு சார்? ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு இது பண்றதுக்கு. ஸோ இந்த 3 லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இல்லாம ரிமைனிங் ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சார்? ரெசிடுவரி பவர்னு சொல்லுவாங்க, ரெசிடுவரி லிஸ்ட். ரெசிடுவரி பவர் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் வெஸ்டட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னப்பா? It is not state legislature, it is parliament. It is parliament, not state legislature. Next question. Consider the following statement regarding zonal council. Zonal council pathina or kelvi. Zonal council are constitutional bodies.
Priya Balakrishnan will come 1 na. Right, idukku 1 da, right. Residuary power, it is in the hands of parliament, not in the state legislature. Welcome Balakrishnan, Priya. Third question, zonal council pathina ketirukanga. Zonal council are constitutional bodies. That is constitutional body and kekranga zonal council. Second point, prime minister is the common chairman of 5 zonal council. Prime minister da the 5 zonal council kum தலைமை தாங்கறவர் அப்படின்றாங்க. Third point, it aims at promoting cooperation and coordination between states, union territories and centers. Cooperation and coordinate பண்றதுக்கு தான் இந்த zonal council. எதுக்கு அப்படினா state, union territories and center மூணுத்துக்குமே zonal council. ஆன்சர் பண்ணுங்க. zonal council அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? அதே சமயம் பிரைம் மினிஸ்டரா அதோட சேர்மன் 5 zonal council உடைய சேர்மன் பிரைம் மினிஸ்டரா? சி சொல்லிருக்கீங்களா? ஓகே மேம், பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் சேர்மன் கிடையாது, ரைட். zonal council அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. இட் இஸ் a statutory body, ரைட். எப்படி ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு எப்படி சொல்றோம்? எப்படின்னா த்ரூ லா மூலமாக வந்திருக்கும். எஸ்டாப்ளிஷ்டு பை அன் ஆக்ட் ஆஃப் அன் பார்லிமெண்ட், ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் படி. ஸோ அந்த பார்லிமெண்டரி லா மூலமாக ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டாச்சுட்டரி பாடி. அந்த பார்லிமெண்டரி லா என்ன லா சார்? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956. ஸோ இதன் மூலமாக கண்ட்ரியில 5 ஜோன்ஸா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன ஜோன்? நார்தர்ன் ஜோன், சென்ட்ரல் ஜோன், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சதர்ன். இந்த 5 ஜோனா பிரிக்கிறாங்க. provided a zonal council for each zone. So first statement தப்பு. It is not a constitutional body, it is statutory body. Home minister தாங்க common chairman, not prime minister. ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்துறை அமைச்சர் தான் யாரு? இதுக்கு எல்லாமே தலைவர் ஜோனல் கவுன்சிலுக்கு, 5 ஜோனல் கவுன்சிலுக்குமே. Each chief minister act as a vice chairman. Vice chairman யார் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ல உள்ள chief ministers தான் பை ரொட்டேஷனல் பேசிஸ்ல அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க வைஸ் சேர்மனா. ஒரு வருடம் இந்த ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வைஸ் சேர்மனா இருப்பாங்க, இன்னொரு வருஷம் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல உள்ள சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், எஸ், டு ப்ரொவைட் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சென்டர். இதுதான் இந்த ஜோனல் கவுன்சிலுடைய மெயின் வேலையே, அப்ஜெக்டிவே. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட். President and vice presidents are elected through indirect election, right? நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் மூலமாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாருங்க? பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். நம்ம சூஸ் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவா வைக்கிறோம், அவங்க தான் யாரு சூஸ் பண்றாங்க? பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டை சூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன்ல என்ன டைப் ஆஃப் எலெக்ஷன் மூலமாக இவங்களை எலெக்ட் பண்றாங்க? த்ரூ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இந்த சிஸ்டம் மூலமாக பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் மூலமாக ஒரு லீடரையும் வின்னர் அப்படின்னு சூஸ் பண்ண முடியும், மல்டி மெம்பர்ஸையும் வின்னர் அப்படின்னு சூஸ் பண்ண முடியும். ஒரு வின்னர் தான் அப்படின்றதுக்கு உதாரணம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே. மல்டி மெம்பர் வருவாங்க அப்படின்னா தமிழ்நாடுல இருந்து ராஜ்யசபாவை எத்தனை பேருங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க? எனிபடி? 2 ஒன்லியா? குட் ஆஃப்டர்நூன் கோபி சங்கர். பிரியா பாலகிருஷ்ணன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். தமிழ்நாடுல இருந்து ராஜ்யசபால எத்தனை பேர்? சூப்பர், 18 ராஜ்யசபா மெம்பர்ஸ். கோபி சூப்பர், எக்ஸாக்ட்லி. அந்த 18 பேர் சூஸ் பண்றது இந்த மூலமாக தான். ஒருத்தரையும் சூஸ் பண்ணலாம், 18 பேரையும் சூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி பி தான் ஆன்சர். பிரியா பாலகிருஷ்ணன், சூப்பர். Both the houses take part in the election of president, unlike the vice president who is elected by the Rajya Sabha alone. First point தப்புங்க. Both the house take part in the elections of president. வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் 2 ஹவுஸ்ல இருந்து வருவாங்க. ரிமூவலுக்கு மட்டும்தான்
ரிமூவல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது யாருக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபால மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா ராஜ்யசபால தான் அவர் எக்ஸ் அஃபீசியோ சேர்பர்சன். ரிமூவ் பண்ணும்போது ராஜ்யசபால மட்டும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதுமானது. So second point, state legislative assembly do not take part in election of vice president unlike that of president. Right? B மட்டும் கரெக்ட், 1 தப்பு. Next question. இதே தான் கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. Consider the following statement. இந்த question நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். The total number of ministers including prime minister, council of ministers shall not exceed 25% of the total strength of Lok Sabha. அதாவது லோக்சபால 25% ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் கூட மினிஸ்ட்ரி போயிடக்கூடாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போகக்கூடாது அப்படின்றாங்க. The total number of ministers including prime minister in the council of ministers shall not exceed 20. prime minister and his council of ministers னு சொல்றோமா நம்ம, prime minister and his council of ministers. ஸோ இவங்க டோட்டல் மெம்பர்ஸ்ல 25% தாண்டி இருக்கக்கூடாது, should not exceed 25% அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், the council of ministers shall be collectively responsible to the parliament அப்படின்றாங்க. executives are collectively responsible to parliament. செகண்ட் பாயிண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பிரியா பியா? நல்லா யோசிச்சு பாருங்க, பியா வரும். கோபி சங்கர் டி சொல்லியிருக்காரு. இப்பதான் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ரைட்? இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்ல என்ன வரும், லோக்சபால இருந்து தான் 2 பேர் வராங்க, இவங்க இது லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ற இடம், இது எக்ஸிகியூட்டிவ் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் லோக்சபா, நாட் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. இந்த மாதிரி சிம்பிளா கேட்டு தப்பு பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் நம்ம. பார்லிமெண்ட் கிடையாதுங்க, இது லோக்சபா. அதாவது லெஜிஸ்லேச்சர்னு கொடுத்துருந்தா ரைட்டு. எஸ், லோக்சபாக்கு தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு யாரு? இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்கும்? இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் டு whom? ஓகே மேம். இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்கும்? Okay, executives are collectively responsible to Lok Sabha. They are individually responsible to. Yes, no, anybody? இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே தப்பு தான். இதுல D the answer. They are individually responsible to president. Individually responsible யாருக்கு இருக்குன்னா president இருக்கு, prime minister கிடையாதுங்க, president. எக்ஸிகியூட்டிவ்னாலே பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரு இல்லங்க. எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படின்னாலே பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இன் டேர்ம்ஸ்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். தே ஆர் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் டு பிரசிடென்ட், நாட் பிரைம் மினிஸ்டர். இது 25% கிடையாதுங்க, 15%. நாட் 25, இட் இஸ் 15%. 90 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இது கொண்டு வந்திருப்பாங்க. 91வது சட்ட திருத்தம் மூலமாக இந்த கேப் பண்ணியிருப்பாங்க. 15% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்க வேண்டும். இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி எத்தனை பர்சன்டேஜ்? இது 15% லோக்சபாக்கு. யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 15% or 1/3? 15% தான் சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் 1/3 ரெப்ரசென்ட் பண்ணது இல்லை. ஓகே, நோ இஷ்யூஸ். யூனியன் டெரிட்டரியில, இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி எனிபடி? கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரியில 10%. வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. டெல்லியில 70 பேர் இருப்பாங்களா, அதுல 7 பேர் தான் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே இருக்கணும்.
பட் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் சர்பாஸ் பண்ணி 20 பேர் கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 23 பேர் கிட்ட. அதுதான் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு ஒரு 1.5 years 2 years முன்னாடி. நெக்ஸ்ட், consider the following statement regarding the process of appointing the judges of Supreme Court. Judges, Supreme Court judge அப்பாயிண்ட் பண்றதுல process எப்படின்னு கேக்குறாங்க. Supreme Court judge, Chief Justice of India is always the senior most judge of Supreme Court as mentioned in the Constitution. Constitutionல வரையறுக்கப்பட்டபடி Chief Justice of India அப்படின்றவர் senior most judge அப்படிதான் இருக்கணும் அப்படின்றாங்க. Second point, other judges are appointed by the collegium system. Other judges are appointed through collegium system அப்படின்றாங்க. Answer, appointing the judges of the Supreme Court. Supreme Court judge appoint பண்றதுல question. Chief Justice of India அப்படின்றவரு எப்பயுமே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா தான் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கொலீஜியம் சிஸ்டம். எனிபடி? ஆன்சர் டி சொல்லியிருக்கீங்களா? இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் பி கோபி. கொலீஜியம் சிஸ்டம் மூலமாக தானே ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட். ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கொலீஜியம் சிஸ்டம் தான், ரெக்கமெண்டேஷன் தான். பட் அப்பாயிண்ட் பண்றவர் யாரு? பிரசிடென்ட். ஓகே, நீங்க சொன்னபடி வச்சுக்கலாம். இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ரைட், சூப்பர். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டா கொலீஜியம் சிஸ்டம், ரைட். இப்ப டி கூட வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க, சூப்பர். பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு, ரெக்கமெண்டேஷன் கொலீஜியம் சிஸ்டம், ரைட். தட் கொலீஜியம் கன்சிஸ்ட் ஆஃப், கொலீஜியம் அப்படின்னா one Chief Justice of India plus the collegium consists of one Chief Justice of India plus 4 senior most Supreme Court judge, right. Collegium அப்படினாலே சுப்ரீம் கோர்ட் தாங்க. கொலீஜியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கலீக், அதுதான் கொலீஜியம் அப்படின்றாங்க. கலீக்ஸ் தான் கொலீஜியம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்காரு? சுப்ரீம் கோர்ட். அப்போ அவருடைய கொலீகும் சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கும். இதுல தப்பு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா தான் நீ இருக்கணும். பட் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல அந்த மாதிரி எதுவும். த்ரூ ஜட்ஜ்மெண்ட் மூலமாக தான் அப்படி வந்ததே தவிர்த்து, நம்மளுடைய கன்வென்ஷனோட அப்படிதான் வச்சிருக்கோமே தவிர்த்து கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி எதுவுமே வரையறுக்கப்படவில்லை. ஆன்சர் ரெண்டுமே தப்பு. அப்பாயிண்டட் பை கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னா கிடையாது, அது ரெக்கமெண்டேஷன் தான். பட் இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை பத்தின ஒரு கேள்வி. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் டு த பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன். பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு இவர் ரெஸ்பான்சிபிள். இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. செகண்ட் பாயிண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றவர் இருப்பாரு. தேர்ட் பாயிண்ட், ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப், இவரை தேர்ந்தெடுக்கிறவர் குடியரசுத் தலைவர். So the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. கோபி, question asked is correct. எது கரெக்ட்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு. அப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே பிரியா டி சொல்லியிருக்கீங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் இண்டிபெண்டன்ட் பாடிங்க.
243K நினைக்கிறேன் ஆர்டிகல் நம்பர். Superintendence control over elections of panchayat, right? இதெல்லாம் யார் கண்டக்ட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் தான். He is responsible for conducting panchayat raj election. Okay, village electionsலாம் அவர் தான் பண்றாரு, கண்டக்ட் பண்றாரு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழ வரல, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கீழ வராரு அவரு, எலெக்ஷன் கமிஷனர். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட்டா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். State election commissioner is appointed by governor. A, correct Gopi. Appointed by governor. But removal யாரு? Removal தாங்க president. Removal is president. State election commissioner is removed by president. Appointed by governor. Very important. இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. Okay, next question. Incorrect. எது தப்புன்னு சொல்லணும்? Is removed by president. Superb Gopi. Statement is incorrect கேட்டிருக்காங்க regarding Indian Constitution. It is not a static document ன்றாங்க. எது தப்புன்னு சொல்லணும்? static document இல்ல அப்படின்னா இது ஒரு டைனமிக்கா இருக்கு, எப்படி வரையறுக்கப்பட்டதோ அப்படியே இல்ல அப்படின்றாங்க. ஸ்டாட்டிக்கா இருக்கு. It is not a static, right? Second point, in the actual working of the constitution there has been enough flexibility of interpretation. Third point, it was adopted on 26th Jan 1950. D, the constitution is a framework for democratic governance of the society. நேத்து என்ன டே? நேத்து தான் அப்ப என்ன தப்பு இதுல? எது தப்பு? எஸ், கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26, 1949 தான் அடாப்டட். enacted தான் 26 January 1950. இதுதான் ரைட். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. CS சூப்பர்மேன். நவம்பர் 26, 1949. 2 years 11 months கிட்ட கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருப்பாங்க. It is a written and codified document as well as it is dynamic one. Yes, came force in 26 January 1950 but it was adopted on November 26, 1949. So இதே டேல இதுக்கு முன்னாடி கொடி ஏற்றிருப்பாங்க 26th January 1950, 26 January அந்த டேட்ல. ஸோ அதே டேட்டே கான்ஸ்டிடியூஷனா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் ரிபப்ளிக் டே, ரைட்? நெக்ஸ்ட் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பத்தி கேட்குறாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங், அக்கௌண்டபிலிட்டி, நியர்னஸ் டு பீப்புள், எஃபிஷியன்சி, இதெல்லாம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ஃபீச்சர். இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் குறித்து கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய தேவைப்படும் மெயின்ஸ் எழுதும்போது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பருடைய வேல்யூ அதிகமாகும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவே என்னது? பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த பவர்ன்றது த்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக போய் சென்றடையணும். எஸ், டி, சூப்பர். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், ரைட்? ஃபெடரல் ஃபீச்சர்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னொரு டயர் இருக்கு, தேர்ட் டயர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். எஸ் கோபி, டி. இந்த மூணுத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்றோம், ரைட்? ஸோ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பவர்ன்றது இந்த மூணு டயர்ல தான் போய் சென்றடையுது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங் பார்ட்டிசிபேஷன்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அக்கௌண்டபிலிட்டியா இருக்கு, பீப்புளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, நியர்னஸ் டு த பீப்புள். வில்லேஜ் லெவல்ல கோர்ட் வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? இதுதான் ரீசன். ஏன் அப்படின்னா ஈச் அண்ட்
நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரில இருந்து பீப்புள் வருவாங்க. எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இருக்க முடியாது. எல்லாருமே அவங்க இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாது. அவங்க ஸ்டேட்ல உள்ள ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோர்ட்டுக்கே போக முடியாது. 35-40 கிலோமீட்டர் பஸ்ல பயணம் பண்ணணும். இதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் தகர்க்கணும்ன்றதுக்காக தான் வில்லேஜ் லெவல்ல ஒரு கோர்ட் கொண்டு வந்தாங்க. வில்லேஜ் லெவல்ல கோர்ட்டே கொண்டு வரும்போது கவர்மெண்ட் கொண்டு வர முடியாதா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ரைட்? அதே மாதிரி எஃபிஷியன்சி எல்லாமே தான். நெக்ஸ்ட், consider the following statement regarding the advisory jurisdiction of the Supreme Court. Advisory jurisdiction. Jurisdictionல various type இருக்கு. நேத்து தான் நம்ம ஒரு மேரத்தான் செஷன்ல jurisdiction ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு jurisdiction ஃபுல்லா என்ன அப்படின்றது தெரிய வரும். இதுல advisory jurisdiction பத்தின கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. Question asked is incorrect. President and Prime Minister of India can refer any matter that is of public importance or that which involves interpretation of the Constitution to the Supreme Court for advice. அதாவது பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். எதுல? ஏதாவது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருந்த போது, இல்ல அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா அட்வைஸ், அந்த மாதிரியான அட்வைஸ் ரெண்டு பேரும் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் ஆன் சச் மேட்டர், பட் இஃப் given the president is bound to accept such advice. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா இதுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. இன்கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் என்ன கொடுத்தாங்களோ அதுபடி கேட்டு நடக்கணும் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. எது தப்பு? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு? கோபி சி சொல்லியிருக்காரு, ரெண்டுமே தப்புன்னு இருக்காரு. பி மேம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தப்பு தாங்க. ரம்யா வெல்கம். ரெண்டுமே தப்பு தான். சி தான் ஆன்சர். யாருக்கு மட்டும்தான் அட்வைஸ் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு? 143 ஆர்டிகல் 143. பிரசிடென்ட் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு? சுப்ரீம் கோர்ட். ரெண்டு மேட்டர்ல கேட்பாரு பிரசிடென்ட், ரைட்? ஒன்னு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் சூப்பர் கோபி 143. ரெண்டு டைப்ல அட்வைஸ் கேட்பாரு. ஒன்னு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றாருன்னா அட்வைஸ் கேட்பாரு. இன்னொன்னு அப்படின்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ், கன்வென்ஷன், இதுல ஏதாவது குழப்பம் வந்துச்சு அப்படின்னா அட்வைஸ் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம் பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, இது சுப்ரீம் கோர்ட்டோடைய டிஸ்கிரிஷனரி பவர் இந்த இடத்துல. எதுல? நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் மேட்டர்ல. பட் செகண்ட் பாயிண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இஸ் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் டு த பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கப்படுற அட்வைஸை பிரசிடென்ட்க்கு டிஸ்கிரிஷனரி பவர். பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் அந்த அட்வைஸ் படி கேட்டும் நடக்கலாம், கேட்காமையும் போகலாம். இஸ் பவுண்ட் வெதர் தட் இஸ் இஸ் ஆப்ஷன், அவருடைய சாய்ஸ். ஸோ என்ன? ரெண்டுமே தப்பு, ரைட்? ரெண்டுமே தப்பு. ரெண்டு மேட்டர்ல தான் அட்வைஸ் கேட்க முடியும். அதுவும் பிரசிடென்ட் மட்டும்தான் கேட்க முடியும். பிரைம் மினிஸ்டருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் உள்ள வர மாதிரி ஆயிடுது. பிரைம் மினிஸ்டர் வந்தா அது விட மாட்டாங்க. 2, சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ். ஓகே, அப்படி கொடுக்கப்பட்டால் அந்த பிரசிடென்ட் அந்த அட்வைஸ் கேட்டு தான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பத்தின கேள்வி. ஜுடிஷியரி ஹஸ் அட்வான்ஸ்ட். திஸ் இஸ் த ஃபேமஸ் கேஸ் ஆஃப் கேசவானந்த பாரதி. இட் பிளேசஸ் த ஜுடிஷியரி as the ஃபைனல் அத்தாரிட்டி. பேசிக் ஸ்ட்ரக்சரை கட்டமைக்கிறதுக்கு, முடிவு பண்றதுக்கு ஜுடிஷியரி அப்படின்ற இடம் தான் உச்சகட்டம் அப்படின்றாங்க. ஆன்சர். ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுவும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் மாதிரி இருக்கு. அடிக்கடி கேட்கறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கொஸ்டின். சி, ரைட்? ரெண்டுமே தான். சூப்பர் கோபி. ஜுடிஷியரி கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் அட்வான்ஸ் அடையப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோலக்நாத் கேஸ்ல
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டிபிஎஸ்பி அப்படின்றதுல டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1973. சங்கரி பிரசாத் கேஸ் பார்த்துருப்பீங்க, சம்பகம் துரைராஜன் கேஸ் பார்த்துருப்பீங்க, எல்லா கேஸும் பார்த்துருப்பீங்க. கோலக்நாத், மினர்வா மில்ஸ், கேசவந்த பாரதி கேஸ்ல தான் என்ன ஆகுது, இந்த கேஸே ஒரு ஸ்டெப் மேல போய் யூ கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் வித்வுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் கேசவந்த பாரதி கேஸோடைய வேர்டிக்ட். அதே மாதிரி பிரியாம்பிள் அஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேசவந்த பாரதி கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. செகண்ட், இட் பிளேசஸ் த ஜுடிஷியரி அஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. எஸ், பேசிக் ஸ்ட்ரக்சரை முடிவு பண்றது இதுல ஜுடிஷியரி தானே முடிவு பண்ணாங்க, கேஸ் மூலமா தானே, ஜட்ஜ்மெண்ட் மூலமா தானே. சுப்ரீம் கோர்ட் தான் உச்சக்கட்டம் முடிவு பண்றது, இன்டர்பிரட் பண்றது கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட், டெல்லி பேக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. எஸ், he was recently passed away. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் அவர் இறந்தும் போனாரு. அவர் யாருங்க? அவர் ஒரு மடத்துல இருக்கிற ஒரு குரு தான் அவர், கேசவந்த பாரதின்றவர். எப்படி கேஸ் போட்டிருப்பாங்க அவர் முன்னாடி, அவர் இருக்கிற இடத்துல இது கவர்மெண்ட் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால அவருடைய இடத்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸோ ரைட் டு பிராக்டிஸ் ரிலீஜியன் அப்படின்றபடி இந்த ரிலீஜியன் அப்படின்ற இந்த இடம் வந்து ஜப்தி பண்ணப்பட்டுச்சு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்ல போடுவாங்க. என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போடுறாரு. இதுக்கு முன்னாடி கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது, கையை வைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கை வச்சுக்கோங்க, பட் உங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்க கூடாது. அதுதான் அவருடைய ஆன்சர். டெல்லி பேக்ட், இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம்? As per this pact, the government agreed to immediate release of all political prisoners. எல்லாருக்கும் தெரிஞ்ச first point. Second point, Gandhi on behalf of Congress agreed to suspend civil disobedient movement. காங்கிரஸுக்கு பதிலாக காந்தி என்ன ஒத்துக்கிட்டாரு, சட்ட மறுப்பு கொள்கையை கைவிட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இந்த டெல்லி பேக்ட் மூலமாக. டெல்லி பேக்டுக்கு இன்னொரு நேம் காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் பேக்ட். இது மூலமாக என்ன பண்றாங்க, காந்தி இர்வின் கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி எல்லா லீடர்ஸையும் ரிலீஸ் பண்ணணும், அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இர்வின் வந்து என்ன சொல்றாரு, ஓகே இதை நான் வந்து அங்க கேட்டு சொல்றேன், அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு லண்டன்ல கேட்கிறாரு. ஆனா லண்டன்ல ஒத்துக்க மாட்டாங்க. வயலண்ட்ல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் கிட்ட சொல்லிடுறாரு. இர்வினும் இதை காந்தி கிட்ட இந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுறாரு. வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற யாருமே நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். நான் வயலண்டா யார் இருந்தாங்களோ, நான் வயலன்ஸ்ல யார் வந்து ஈடுபட்டாங்களோ அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தி ஃபர்ஸ்ட் கேட்பாரு, எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க, முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் அதுக்கப்புறம் நான் வயலண்ட்ல ஈடுபட்டவங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டா கைவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செகண்ட் தான் கரெக்ட், அக்ரி டு சஸ்பெண்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். அதுலதான் பகத்சிங், சுக்தேவ் 23rd மார்ச்ங்க. அது பிரகாஷ் மலர் பி சொல்லியிருக்கீங்க. 23rd மார்ச் 1931, நாட் 5th மார்ச். ஹேங்கிங் டே அப்படின்வாங்க. பகத்சிங், சுக்தேவ் அவங்களெல்லாம் தூக்கிலிடப்பட்ட தினம். ரிலீஸ் பண்ண டேட்டை சொல்றீங்களா? 5th மார்ச்னு. ஓகே, எனக்கு ரிலீஸ் பண்ண டேட் தெரியல, தூக்கிலிடப்பட்ட தினம் தான் தெரியும். நெக்ஸ்ட், தண்டி மார்ச் எந்தெந்த ஸ்டேட்ல? எஸ், காந்தி இர்வின் பேக்ட் 5, 1931. தமிழ்நாடுல, மலபார்ல, ஒடிசால, பீகார்ல இந்த பிளேசஸ்ல யாரெல்லாம் தலைமை தாங்குறாங்க இந்த தண்டி ரிச்சுவல் சால்ட் லாவை? அம்பிகா கந்த் சின்ஹா, கோபால பந்து சௌத்ரி, சி ராஜகோபாலாச்சாரி, கேலப்பன். தமிழ்நாடுல யாரு, மலபார்ல யாரு, ஒடிசால யாரு, அண்ட் தென் பீகார்ல யாரு? சி. எஸ், ஈஸியான கொஸ்டின். ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு, கேலப்பன் இஸ் ஃப்ரம் மலபார், கோபால பந்து சௌத்ரி இஸ் ஃப்ரம் ஒடிசா, அம்பிகா கந்த் சின்ஹா இஸ் ஃப்ரம் பீகார். இவங்க தான் தலைமை தாங்கி இந்த இதை நடத்துறாங்க. நெக்ஸ்ட், கல்கத்தா செஷன் பத்தின ஒரு கேள்வி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் held in 1928. Consider the following statement regarding Calcutta session. Okay, at this session the Nehru report was rejected as
Jawaharlal Nehru and Subhash Chandra Bose were dissatisfied with the demand of dominion status. So 1928ல கல்கத்தா செஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நெஹ்ரு ரிப்போர்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா நெஹ்ரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நெஹ்ரும் சுபாஷ் சந்திர போஸும் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடே கிடையாது. ஸோ நம்ம இன்னும் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும், இன்னும் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. இட் வாஸ் பிரிசைடட் ஓவர் பை மோதிலால் நெஹ்ரு. செகண்ட் பாயிண்ட், இதை இந்த நெஹ்ரு ரிப்போர்ட்டை தலைமை தாங்கி கொண்டு போறவர் மோதிலால் நெஹ்ரு. தேர்ட் பாயிண்ட், the first All India Trade Union Congress was formed at this session. Which of the following is correct? எது கரெக்ட்னு கேக்குறாங்க. இது எல்லாமே ரிவிஷன் செஷன் தான். ஆல்ரெடி நம்ம இந்த क्वेश्चन எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்திருப்போம். டியா எது கரெக்ட்னு சொல்லுங்க கோபி. நெஹ்ரு ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? லார்ட் பிர்கின்ஹெட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை தான் சேலஞ்ச் பண்ணுவாரு. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, முடிஞ்சா ஒரு கான்ஸ்டிடியூஷனா டிராஃப்ட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மோதிலால் நெஹ்ரு தலைமையில என்ன பண்ணிடுவாங்க, ஓகே எங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணிடுவாங்க. ரைட், 2 only சொல்லியிருக்காங்க. ரைட், சூப்பர், ஆன்சர் இஸ் 2 only. அதுக்கப்புறம் தான் மோதிலால் நெஹ்ருவோட தலைமையில தான், அவர் நேம்ல தான் அந்த ரிப்போர்ட், நெஹ்ரு ரிப்போர்ட். இட் இஸ் நாட் ஜவஹர்லால் நெஹ்ரு, இட் இஸ் மோதிலால், அவங்க அப்பா மோதிலால் நெஹ்ரு. அதே மாதிரி எஸ், நெஹ்ருக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் சாட்டிஸ்பாக்சனே கிடையாது, எங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு தான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. பட் அந்த செஷன்ல நெஹ்ரு ரிப்போர்ட் ரிஜெக்ட் பண்ணப்படாது, அக்செப்ட் தான் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் ரிஜெக்டட், இட் இஸ் அக்செப்டட். ஒன்னு தப்பு. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இந்த செஷன்ல கிடையாது, மோதிலால் நெஹ்ரு இதுக்கு ப்ரெசைட் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மாடரேட்ஸ். மாடரேட்ஸ் பத்தின ஒரு கேள்வி. காங்கிரஸ்ல 2 செக்ட், ஒன்னு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இன்னொன்னு மாடரேட்ஸ் அப்படின்வாங்க. மாடரேட்ஸ் பத்தின கேள்வி. தே லேக்ட் பொலிட்டிக்கல் ஃபெய்த் இன் த மாசஸ். அதாவது அவங்கள மாதிரி மாசஸா மக்களை கூட்டுறதுல இவங்க வந்து பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட், பெட்டிஷன்ஸ், ஸ்பீச்சஸ் அண்ட் பாய்காட்டிங் கவுன்சில் வாஸ் தேர் மெத்தட் ஆஃப் அப்பீல். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஃபெரோல்சா மேத்தா and எஸ்.என். பானர்ஜி were among the leaders of the moderate phase. ஃபெரோல்சா மேத்தா, பானர்ஜி இவங்கெல்லாம் மாடரேட் ஃபேஸ் உடைய லீடர்ஸ் அப்படின்றாங்க. ஆன்சர் டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆப்வியஸா கரெக்ட். மாசஸ் கூட்டினது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான், பீப்புள் பொலிட்டிக்கல் ஃபெய்த் கிடையாது. பீப்புள் மேல மாடரேட்ஸ் எல்லாம் இன்டெலெக்சுவலா இருப்பாங்க, வெறும் படித்தவர்களை மட்டும்தான் ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பீப்புளுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு கிடையாது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மேலதான் ஈர்ப்பு, அவங்களுக்கு தான் கூட்டம்னு கூடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட். செகண்ட் பாயிண்ட், பெட்டிஷன், ஸ்பீச் அண்ட் பாய்காட்டிங் கவுன்சில். பாய்காட்டிங் கவுன்சில் யாரோடதுங்க? அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. மாடரேட்ஸ் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு லாயல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. பாய்காட்டிங் கவுன்சில் இஸ் த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், நாட் மாடரேட்ஸ். ரைட். ஃபெரோல்சா மேத்தா, எஸ்.என். பானர்ஜி எல்லாம் இவங்க லீடர் தான். 1 and 3 இஸ் கரெக்ட், 2 தப்பு. என்னது அவங்களுடைய இது, பெட்டிஷன், ஸ்பீச்சஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ், அதன் மூலமாக தான் என்னது லாயலா தான் இருப்பாங்க பிரிட்டிஷ் ராஜுக்கு. not in the favor of boycotting council. Pakistan resolution. Regarding Pakistan resolution 1940, this session was held in Karachi. கராச்சியில் நடந்துச்சு இந்த பாகிஸ்தான் ரெசல்யூஷன் செஷன் அப்படின்னு சொல்றாங்க. 2 nation தியரி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வரையும் வந்துட்டாங்க 1940ல.
கராச்சியில இந்த செஷன் நடக்குது அப்படின்றாங்க. செகண்ட், it called for a grouping of only Muslim majority northwest region into an independent state. முஸ்லிம் மெஜாரிட்டி நார்த் வெஸ்ட் ரீஜன்ல இருக்கிற முஸ்லிம் மெஜாரிட்டிஸுக்கு மட்டும்தான் இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படின்றது பொருந்தும். பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வச்சதும் அதுதான் அப்படின்றாங்க. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. இது கரெக்ட், ரெண்டுமே தப்பு. ஆன்சர் இஸ் டி. பியா கோபி. நார்த் வெஸ்ட் மட்டுமா பாகிஸ்தானு? அங்க இருக்கிற பஞ்சாப் அந்த ரீஜியன்லாம் சேர்த்து பெங்கால் எங்க போவீங்க? பெங்கால் நார்த் வெஸ்டா? நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். எஸ், held in Lahore, not in Karachi. 1940 Lahore session. What about north eastern region? Bengal region, Muslim majority population. North east and north west ரெண்டுமே சேர்த்து தானே முன்னாடி பாகிஸ்தான். அதுக்கப்புறம் தானே லிபரேட் ஆகி பங்களாதேஷ் லிபரேஷன் வார் 1971ல ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாச்சு. நாட் ஓன்லி நார்த் வெஸ்ட் பிளஸ் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரீஜன். எஸ், பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். சூப்பர். காங்கிரஸ் இஸ் டாட்டரிங் டு இட்ஸ் ஃபால். காங்கிரஸ் வந்து அழியிற நிலைமையில இருக்கு. And one of my great ambition while in India is to assist it to peaceful demise. இது வந்து என்னுடைய ஒரு ஆம்பிஷன். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து அழியறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், அதை அடக்கம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யார்? ஐடென்டிஃபை த வைஸ்ராய். இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணவர் யார்? லார்ட் கர்சன், லார்ட் டூஃபெரின், லிட்டன், மின்டோ. The Congress is tottering to its fall. One of my great ambition while in India is to assist it to a peaceful demise. Identify the viceroy who mentioned the above line. Lord Curzon, Dufferin, Lytton, Minto. Answer is Curzon. கவர்னர் ஜெனரலா 1899ல இருந்து 1905 வரையும் இருப்பார். அந்த டயத்துல தான் பெங்கால பார்ட்டிஷன் பண்ணிடுவாரு. கர்சன் தான் பார்ட்டிஷன் பண்ணி வராரு. இதன் மூலமாக இது வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி சூரத் பிளவு வேற ஏற்படுற மாதிரி இருக்கும். சூரத் ஸ்பிளிட், காங்கிரஸ்ல உள்ள சண்டை எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் மாடரேட்ஸுக்கும். இதுக்கெல்லாம் நான் தான் ரீசன். கர்சன் 1905 சூப்பர். இதை நான் அசஸ் பண்ணிட்டு காங்கிரஸை புதைச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், who among the following freedom fighter were called as prince among the patriots by மகாத்மா காந்தி? மகாத்மா காந்தி இவரை பிரின்ஸ் அமாங் த பேட்ரியட்ஸ் அப்படின்றாரு. யார சொன்னாரு? சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், கோபால் தாஸ், அம்பைதாஸ் தேசாய், ஜவஹர்லால் நேரு. போஸ், பகத்சிங், தேசாய், நெஹ்ரு, 4 பேத்துல யார இவர் வந்து பிரின்ஸ் அமாங் த பேட்ரியட்ஸ் அப்படின்னு சொன்னாரு? ஏ. எஸ், சுபாஷ் சந்திர போஸ் தான் என்ன சொல்லியிருப்பாரு? மகாத்மா காந்தி அவர்கள் பிரின்ஸ் அமாங் த பேட்ரியட்ஸ், ஸோ இவரை மாதிரி ஒரு பேட்ரியட்ஸை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் கண்டிப்பாக உண்டு. 37, 38ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்லயே
நீங்க ஒரு செக்ஷனை உருவாக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு நேதாஜி கிட்ட. அதனாலதான் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ரெண்டு பேருக்கும் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் கண்டிப்பாக உண்டு. இவருடைய வே வேற, இவருடைய வே வேற. பட் பிரின்ஸ் அமாங் த பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் தான் மகாத்மா காந்தின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மகாத்மா காந்தியை ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றவரு நேதாஜி தான். சிங்கப்பூர்ல ரேடியோ மூலமாக இந்த மாதிரி ஐஎன்ஏ ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளெஸிங்ஸ் இல்லாம எஸ் எங்களுக்கு இது சாத்தியம் கிடையாது. டியர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் பிளஸ் அஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்களை வந்து ஆசீர்வதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுடைய இது இல்லாம எங்களுக்கு முடியாது, உங்களுடைய வேலை நீங்க வந்து பண்றீங்க, நாங்க எங்களுடைய வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றவரு காந்திய ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி தான். Which of the following leaders were known as no changers? காங்கிரஸ்ல அகைன் சண்டை in the sense இதுக்கு முன்னாடியே இருந்ததே அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு நோ சேஞ்சர்ஸ், இதெல்லாம் ஆகவே கூடாதுன்னு சொன்னவர் யார்? சி ராஜகோபாலாச்சாரி, ராஜேந்திர பிரசாத், CR தாஸ், வல்லபாய் பட்டேல், அஜ்மல் கான். நோ சேஞ்சர்ஸ் யாரு? டி அகிலன். வெல்கம். 19D சொல்லியிருக்கார், ரைட்? எஸ், டி தான் ஆன்சர். ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல், உங்க மூணு பேரும் நோ சேஞ்சர்ஸ்ல இருப்பாங்க. யாருங்க வந்து ஸ்வராஜிஸ்ட்ல இருப்பாங்க? CR தாஸ், மோதிலால் நேரு, அஜ்மல் கான் were called as ஸ்வராஜிஸ்ட், அப்படி தனியா ஒரு பார்ட்டி. அதுக்கப்புறம் நோ சேஞ்சர்ஸ். காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1922 மார்ச்ல டிஸ்இன்டகிரேஷன், டிஸ்ஆர்கனைசேஷன் எல்லாமே நடக்கும். நேஷனல் ரேங்க்ஸ் மூலமாக அவங்களுக்குள்ளே பெரிய சண்டை மாதிரி ஏற்படும். அதுல 2 செக்டா பீரியட் அதுக்கு இருப்பாங்க. அதுல மோதிலால் நேரு, அஜ்மல் கான், CR தாஸ் எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை பாய்காட் பண்ணணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க நம்மளுடைய வீக்னஸ் அறியாம நம்மள அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத் எல்லாமே இல்ல இது இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கட்டும், காந்தி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்சஸ். நெக்ஸ்ட், அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் February 20, 1947. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா, it fixed a deadline of 30th June 1947 for transfer of power to Indians. பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல உங்களுக்கு டெட்லைன் விதிச்சாச்சு. 30 ஜூன் 1947க்குள்ள இந்தியன்ஸ் கையில பவரை ஒப்படைச்சிட்டு வந்துடணும். அதுதான் அட்லியோடைய ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாயிண்ட், இட் கேவ் ஹிண்ட்ஸ் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பண்றதுக்கு ஹிண்ட் அட்லி ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. தேர்ட், இட் வாஸ் ஏ ரிவர்ஷன் ஆஃப் த கிரிப்ஸ் ஆஃபர். எது தப்புன்னு சொல்லணும். which of the following is incorrect? A. என்ன ஃபிளான்னு சொல்ல முடியுமா அகிலன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன தப்பா இருக்கு? தப்புன்றீங்க. ஓகே, என்ன தப்பு அதுல? சூப்பர். 30th ஜூன்னா நாட் 47, இட் இஸ் 1948. ஃபிக்ஸட் a deadline of 1948. எஸ், ஹிண்ட் கொடுக்கப்பட்டது, பார்ட்டிஷன் பண்ணிட்டு வந்துருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லல, ஹிண்ட் மட்டும் கொடுத்தாங்க. பார்ட்டிஷன்ல மவுண்ட் பேட்டன் பிளான்ல தான் பார்ட்டிஷன் நடந்தது. அப்பதான் சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வருவாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவே பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு விதிக்கப்பட்ட வாரங்கள் 5 வாரங்கள். அதன் மூலம் அதுக்குள்ள என்ன பண்ணணும், அவர் இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ணிட்டு வந்துடணும். அதனாலதான் ராட்க்ளிஃப் லைன்ன்றோம். அவர் விதிக்கப்பட்ட ஒரு போட்ட கோடு தான் ராட்க்ளிஃப் லைன். நெக்ஸ்ட், 1 மட்டும்தான் இன்கரெக்ட், மற்ற 2மே ரைட்டு. கொஸ்டின் இதே தான் கொடுத்துருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் பத்தின ஒரு கேள்வி. ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் shocked Indians and many Britishers as well. Secretary of State for India appointed a committee. கமிட்டி அமைக்கிறாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல, என்கொயரி கமிட்டி.
அதனுடைய நேம் வந்து டிசார்டர்ஸ் என்கொயரி கமிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. செகண்ட் பாயிண்ட், இட் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அப்பாயிண்டட் டு இன்வெஸ்டிகேட் த கேஸ் ஆஃப் ஜாலியன்வாலாபாக் மசக்கர். அந்த கமிட்டி அமைச்சதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஜாலியன்வாலாபாக் மசக்கரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், இட் டிட் நாட் இன்க்ளூட் எனி இந்தியன் மெம்பர் அப்படின்றாங்க. ஆன்சர், எந்த ஒரு இந்தியன் மெம்பர்ஸையும் இந்த என்கொயரி கமிட்டில சேர்த்துக்கல அப்படின்றாங்க. இது கொஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்சர், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வரும் கண்டிப்பா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 21 மேபி சின்றாரு. சூப்பர், ஆப்வியஸ்லி அகிலன் சி த ஆன்சர். 3 இந்தியன் மெம்பர்ஸை சேர்த்திருப்பாங்க இந்த கமிட்டியில. இந்தியன் மெம்பர்ஸே சேர்க்கலன்னு கிடையாது, 3 மெம்பர். அந்த நேம், அவங்க 3 பேர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. 3 இந்தியன் மெம்பர்ஸை சேர்த்திருப்பாங்க. ஆன்சர் சி தான். இது வந்து ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மட்டும் இந்த டிசார்டர்ஸ் என்கொயரி கமிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், இதுக்கு நேம் டிசார்டர்ஸ் என்கொயரி கமிட்டி தான். பட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அதாவது இன்சர்ஜென்சிஸ் போயிட்டு இருக்கும். எங்க பாம்பே, டெல்லி, பஞ்சாப், அங்க இருக்கிற டிஸ்டர்பன்சஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் இந்த கமிஷன் அப்படின்றது அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is correctly matched? Pune Sarvajanik Sabha, MG Ranade. 3. Second, Bombay Presidency Association, Dadabhai Nauroji. Madras Mahajana Sabha, Anandacharlu. Indian League, Anand Mohan Bose. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இவர் ஃபவுண்டரா, இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் தான் இதுல இருக்குமே தவிர்த்துட்டு யூபிஎஸ்சி லெவல்ல உள்ள போய்லாம் இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். ஏன்னா நிறைய நேரம் எடுக்கும். இம்பார்ட்டன்டான இந்த இது எல்லாமே மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, யாரு ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி. இதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணிடலாம். மெட்ராஸ் மகாஜன சபா பி அனந்தச்சர்லு அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ரைட், அப்ப ஆன்சர் 3 வருதுனாலே ஆன்சர் நம்மளுக்கே இருக்கு பாருங்க, பி தான் ஆன்சர். 22 சி வா, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தாதாபாய் நவரோஜியா? பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் பத்ருதீன் தியாப்ஜி, பெரோல்சா மேத்தா, கேடி தெலாங், அவங்க தான் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன் லீக சிஷிர் குமார் கோஸ், நாட் ஆனந்த் மோகன் கோஸ். வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் அகிலன், கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின். சம்பாரன் சத்தியாகிரகா அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ன்றது ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். கேதா சத்தியாகிரகா அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன் அப்படின்றாங்க. ஆன்சர் எது கரெக்ட்? சம்பாரன் அப்படின்றது மாடர்ன் டே பீகார்ல உள்ள ஒரு இடம். டின் காத்தியா சிஸ்டம் 3/20 இண்டிகோ பிளான் பண்ணணும். 3 சத்தியாகிரகா இந்தியால இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் பண்றாரு. 3மே வெற்றிகரமா முடிக்கப்படுது. காந்தியோடைய நேம் இந்தியா ஃபுல்லா பரப்பப்படுது. அப்பதான் காந்தி ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சம்பாரன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் கிடையாது, ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன். சி ஃபார் சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க ஏ சொல்றீங்க? சம்பாரன்றது ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ். சி சம்பாரன்
சிவில் டிசோபீடியன்ஸ் சின்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான் ஹங்கர் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். கேதா சத்தியாகிரகா தான் ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன். ஒத்துழையாமை இயக்கம், முதல் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது கேதா சத்தியாகிரகா. ஆன்சர் இஸ் 2 only. எஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பத்தின ஒரு கேள்வி. might be the last question of the session with reference to the round table conferences. Lord Irwin was the viceroy during first two round table conference. மொதல் 2 வட்டமேஜை மாநாடு நடக்கும் போதும் யார் வைஸ்ராயா இருக்கார் அப்படின்னா லார்ட் இர்வின் அப்படின்றாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் attended all 3 round table conferences. 3 round table conferenceஸையும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் boycotted all 3 round table conferences. எது தப்புன்னு சொல்லணும். Question asked is incorrect. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸையும் யார் யார் அட்டெண்ட் பண்ணுவா? முக்கியமான நபர் ஒருத்தர். டாக்டர் B.R. அம்பேத்கர் 3மே அட்டெண்ட் பண்ணுவாரு. 24C. இர்வின் 31 வரையும் தானங்க இருப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கிடையாது, மொதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல தான் இர்வின் இருப்பாரு. அதுக்கப்புறம் வில்லிங்டன் வந்துருவாரு. லார்ட் வில்லிங்டன் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்துருவாரு. காங்கிரஸ் வந்து 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் காங்கிரஸ் காந்தி ரெப்ரசன்ட் பண்ணுவாரு, ரைட்? அங்க 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கும் போனவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்து மகாஜன சபா எல்லாருமே 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கும் போயிருப்பாங்க, ரைட்? அந்த செஷன் மூலமாக நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இதே மாதிரியான இன்னொரு செஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. பிளஸ் கோர்சஸ்ல உள்ள ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா பிரவி அப்படின்ற கோடை மறக்காம யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுக்கப்படும். தேங்க்யூ கோபி, தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரியான இன்னொரு செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். 10% ஆஃபர் மூலமாக எக்ஸ்க்ளூசிவா எல்லா கோர்ஸும். தேங்க்யூ அகிலன், வெரி தேங்க்யூ. இதே மாதிரியான இன்னொரு நிறைய செஷன்ல நிறைய MCQஸோட நம்ம பார்ப்போம். எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, அதனாலதான் எந்த ஒரு டாபிக் ரிலேட்டடா நான் எடுக்காம MCQs மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ அகிலன், கொஸ்டின்ஸ் குவாலிட்டியா இருக்காங்க. வெரி தேங்க்யூ. இதே மாதிரி 4 பேர்கிட்ட சஜஷன் பண்ணுங்க. இதே மாதிரி அப்பதான் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Unacademy லேர்னிங் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் நிறைய பேர் நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பாருங்க. உங்களுக்கு கன்வீனியன்டான எஜுகேட்டர் கிட்ட நீங்க டவுட்டும் கூட அதுல மெசேஜ் மூலமாக கேட்டுக்கலாம். கிளாஸ் கவனித்த எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ அகிலன், கோபி.